பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி அதிமுக MLAவுமான சி. விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா செய்தார். சபாநாயகர் பிரபாகரிடம் பதவி விலகல் கடிதம் கொடுத்தார். சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டார். இது தொடர்பாக ஆடியோ வெளியிட்ட விஜயபாஸ்கர், ஆயுள் இருக்கும் வரை தொகுதி மக்களுக்கு விசுவாசமாக நன்றியோடு பணியாற்றுவேன். இது முடிவு மட்டுமல்ல, நல்ல தொடக்கம் என்று கூறியுள்ளார். டாக்டர் விஜயபாஸ்கர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. முதல்ல விராலிமலை மண்ணை தொட்டு வணங்கி, மக்களோட மனசை தொட்டு வணங்கி என் நன்றியை சொல்லிக்கிறேங்க. எப்போதும் போல இந்த விஜயபாஸ்கர் உங்க வீட்டுக்குள்ள ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா நன்றியோட நான் பணியாற்றுவேங்க, சேவை செய்வேங்க. எந்த முடிவுமே மக்கள் முடிவு தான். என் முடிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி இது வெறும் முடிவு மட்டும் அல்லங்க, இது ஒரு நல்ல தொடக்கம். என்னை வாழ்த்தி ஆட்சி வழங்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். வணக்கங்க, வச்சிருங்க. விஜயபாஸ்கர் பதவி விலகியதை புதுக்கோட்டை அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். துரோகி ஒழிக என்று முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை அதிமுகவை மீட்டெடுத்த எடப்பாடியார், புதுக்கோட்டை அதிமுகவை மீட்டெடுத்த எடப்பாடியார், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பள்ளிவேல், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பள்ளிவேல், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பள்ளிவேல், துரோகி விஜயபாஸ்கர், துரோகி விஜயபாஸ்கர், துரோகி விஜயபாஸ்கர், துரோகி விஜயபாஸ்கர். MLA பதவியை ராஜினாமா செய்த சி. விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்தும் விலகினார். தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் அதிமுக வேதனை, சோதனைகளை எதிர்கொண்டு வருவது மன வருத்தத்தை அளிக்கிறது என அவர் கூறியுள்ளார். தீராத வேதனையை சுமந்தபடி பயணத்தை தொடர்வது சரியாக இருக்காது என்பதால் கனத்த இதயத்துடன் இந்த முடிவு எடுத்துள்ளேன் என சி. விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையின் அதிமுக முகமாக இருந்தவர் சி. விஜயபாஸ்கர் 2001 புதுக்கோட்டை தொகுதியில் இருந்து முதல் முறையாக MLA ஆனார். 2011 முதல் 2026 வரை விராலிமலை MLAவாக 4 முறை தேர்வு செய்யப்பட்டவர். 2013 முதல் 2021 வரை 2 முறை அமைச்சராக இருந்தவர். சமீபத்தில் நடந்த தேர்தலுக்கு பின் CV சண்முகம் தலைமையிலான அதிருப்தி அணியில் முக்கியமாக இருந்தவர் சி. விஜயபாஸ்கர். பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக MLAக்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் சேர்ந்தனர். இப்போது 5ஆவதாக சி. விஜயபாஸ்கரும் பதவி விலகியுள்ளார். 5 MLAக்கள் விலகியதால் சட்டசபையில் அதிமுகவின் பலம் 47லிருந்து 42ஆக குறைந்துள்ளது. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த பெரம்பூர் தொகுதியுடன் சேர்ந்து 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.